ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நம்மளோட குழந்தைங்க வந்து இருக்காங்கன்னா, அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னா, அவங்கள பார்த்து சொல்லுவோம், நான் குழந்தையாக இருக்கும்போது இப்படி தான் பிடிவாதமாக இருந்தேன். நான் குழந்தையாக இருந்தபோது நான் பிடிவாதமாக இருந்தேன். ஓகே, நேற்று நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்டாரண்ட் வந்து போனேன். ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து என் ஃப்ரெண்டு வெயிட்டர்கிட்ட ரொம்ப அரகண்ட்டாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒருத்தர்கிட்ட நம்ம பாஸ்டில் ஒருத்தருடைய பிஹேவியரை பற்றி நம்ம கன்வே பண்ணுறோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய அந்த பாஸ்ட் பிஹேவியரை கன்வே பண்ணும் பொழுது இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்கிறது அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே டன். ஸோ இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பீயிங் அப்படின்ற இந்த வேர்டுடைய யூசேஜ் வந்து நான் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா ப்ரெசென்ட்டில் ஒருத்தருடைய பிஹேவியரை பற்றி எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து என்னென்னா பாஸ்ட் பிஹேவியர். பாஸ்ட் பிஹேவியர் அப்படின்னா பீயிங் அப்படின்ற வேர்டை பாஸ்ட்டில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நோ. ஸோ பட் ஆனால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது ப்ரெசன்ட் பிஹேவியராக சொல்லும் பொழுது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணோம். இது பாஸ்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த பீயிங் அப்படின்ற வேர்டு அப்படியே தான் வரும். ஓகே டன். ஸோ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு. எடுத்தோடனே சென்டென்ஸோட பிகினிங்கில் நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சப்ஜெக்டை பொறுத்து அதுக்கு பக்கத்தில் வாஸ் வருமா வேர் வருமா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதுவோம். இந்த இடத்துல நம்ம வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதுறதுக்கு பதிலாக தான் நம்ம டேரெக்டாக பீயிங் அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணியிருக்கோம். பி அப்படின்றதும் ஒரு வேர்ப் தான். ஓகே டன். அதுக்கடுத்ததாக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னு லாஸ்ட் வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கு இந்த வீடியோ முடியும் பொழுது எண்டில் ஷோ ஆகும். இல்லைனா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோவை கொடுக்குறேன். இந்த வீடியோட கார்னர்லேயும் அந்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே டன். ஸோ இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் வந்து என்னன்றது சிம்பிளாக சொல்லிடுறேன். நவுனை பற்றி டெஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டு தான் அட்ஜெக்டிவ். ஓகே எக்ஸாம்பிள், என்னுடைய ட்ரெஸ்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோடய ட்ரெஸ் என்ன கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. ரெட் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டு. இது நான் பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த வேர்டும் பியூட்டிஃபுல் அப்படின்ற வேர்டும் அட்ஜெக்டிவ் தான். இப்போது ஒரு கேர்ளை பற்றி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அந்த கேர்ள் வந்து ஸ்ட்ராங்கான கேர்ள் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த ஸ்ட்ராங் அப்படின்ற வேர்டு வந்து அட்ஜெக்டிவ். ஓகே ஸோ நவுனை பற்றின கூடுதல் விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றை தான் நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். டன். ஸோ இது உங்கள் அட்ஜெக்டிவ்னா என்னென்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். புரியலன்னா அந்த லாஸ்ட் வீடியோவும் பாருங்கள். இல்லைனா அட்ஜெக்டிவ் பற்றி நான் தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். டன். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் நான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்களேன். நான் சிரமத்தில் இருக்கும்போது அவன் எனக்கு ஆதரவாக இருந்தான். ஸோ இதில் இந்த வாக்கியத்தை கவனிங்க. அவன் எனக்கு ஆதரவாக இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஆதரவாக அதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம், சப்போர்ட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சப்போர்ட்டிவ் அப்படின்ற வேர்டு என்னென்னா அட்ஜெக்டிவ். ஓகே இந்த வாக்கியத்தை பாருங்கள். அவன் அரகண்ட்டாக நடந்து கொண்டான். அரகண்ட் அப்படின்றது என்னென்னா அட்ஜெக்டிவ் வேர்ட். ஓகே அடுத்து எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் நீ உதவிகரமாக இருந்தாய். அந்த உதவிகரமாக அதை இங்கிலீஷில் ஹெல்ப்ஃபுல்னு சொல்லுவோம். ஓகே அந்த ஹெல்ப்ஃபுல் அப்படின்ற வேர்டு என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ் தான். சரியா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் பாருங்கள். நான் சிரமத்தில் இருக்கும் பொழுது இதை கடைசியாக சொல்லுவோம். ஃபஸ்ட் இந்த அவன் எனக்கு ஆதரவாக இருந்தான் அப்படின்றத எழுதலாம். அவன் அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இந்த இடத்துல எந்த சப்ஜெக்ட் வந்தால் வாஸ் அண்ட் வேர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யூஸ்வலாக என்னென்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம், ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இது ரைமிங்காக கூட நீங்கள் மைண்டில் வச்சுட்டாலும் ஓகே. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எந்த சப்ஜெக்ட் கூட நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும், ஐ, ஹி, ஷி, இட். ஐ, ஹி, ஷி, இட் வந்தால் வாஸ் யூஸ் பண்ணணும். சிங்குலர் நேம் வந்துச்சுனாலும் வாஸ் யூஸ் பண்ணணும். அதே சமயம் வி, யூ, தே ப்ளூரல் நேம் வந்துச்சுன்னா வேர் யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இப்போது ஹீ வந்துருச்சு. அதனால் நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம், வாஸ் யூஸ் பண்ணுறோம். ஹீ வாஸ். அடுத்ததாக பீயிங் யூஸ் பண்ணோம். ஹீ வாஸ் பீயிங் எப்படி இருந்தால் ஆதரவாக. அப்போது இந்த இடத்துல சப்போர்ட்டிவ். ஹீ வாஸ் பீயிங் சப்போர்ட்டிவ். அடுத்தது ஹி வாஸ் பீயிங் சப்போர்ட்டிவ். அவன் எனக்கு ஆதரவாக இருந்தான். அப்போது எனக்கு அப்படின்ற போது ஹி வாஸ் பீயிங் சப்போர்ட்டிவ் டு மீ. எனக்கு ஆதரவாக இருந்தான். எப்போ, நான் சிரமத்தில் இருக்கும் பொழுது. அப்போது டியூரிங் மை டஃப் டைம். ஓகே டஃப் டைம் அப்படின்னா ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் டஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ ஹி வாஸ் பீயிங் சப்போர்ட்டிவ் டு மீ டியூரிங் மை டஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே அடுத்து அவன் அரகண்ட்டாக நடந்து கொண்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த இடத்துல அவன் அப்படின்ற போது ஹீ யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஹீ வாஸ் பீயிங் எப்படி இருந்தான், அரகண்ட் அப்படின்னா என்னென்னா திமிரா நடந்துக்கிறது.
ஓகே. ஸோ தான் அப்படின்ற ஒரு தலகணத்தோட ஹெட் வெயிட்னு சொல்லுவாங்களே, அந்த திமிரா நடந்துக்கிறது, கடுமையாக நடந்துக்கிறது, அந்த தான் வந்து அரகண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஹி வாஸ் பீயிங் அரகண்ட், அவன் அரகண்ட்டாக நடந்து கொண்டான் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் நீ உதவிகரமாக இருந்தாய் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நீ உதவிகரமாக இருந்தாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ இதை அந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஃபஸ்ட்டு நீ உதவிகரமாக, நீ அப்படின்னு சொல்லும் பொழுது யூ யூஸ் பண்ணும். யூ பக்கத்தில் நான் சொன்னேன் இல்லையா, வி யூ தே வந்தால் வேர் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும், வேர் யூஸ் பண்ணணும். யூ வேர் பீயிங், எப்படி இருந்தாய், உதவிகரமாக. அப்போ இந்த இடத்துல இங்கிலீஷில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லணும். ஓகே, யூ வேர் பீயிங் ஹெல்ப்ஃபுல். எப்போ, எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில். ஓகே, வென் ஐ needed you அப்படின்னு சொல்லணும். ஓகே, எனக்கு தேவைப்பட்ட போதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ when I needed you, எனக்கு நீ தேவைப்பட்ட போதெல்லாம் நீ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாய், உதவிகரமாக இருந்தாய் அப்படின்னு சொல்லும்போது யூ ஆர் பீயிங் ஹெல்ப்ஃபுல் when I needed you. இது ஃபுல்லாகவே பாஸ்ட்டு, அதனால தான் நான் இங்கே நீட் அப்படின்ற வேர்டையும் நீடட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, அதே சமயம் இதுவும் வேர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஓகே, யூ ஆர் பீயிங் ஹெல்ப்ஃபுல் வென் ஐ நீடட் யூ அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ இதே சென்டென்ஸை நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர்லையும் பார்க்கலாம், அதே சமயம் கொஸ்டின் மாடல்லையும் பார்க்கலாம். ஓகே, இந்த எக்ஸசைஸ் சென்டென்ஸ் இருக்குல்லையா, இந்த எக்ஸசைஸ் சென்டென்ஸில் எந்த இடத்துல வாஸ் வரும், எந்த இடத்துல வேர் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல மை பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, இது சிங்குலர் அப்படின்னா ஒருத்தரை மட்டும் குறிக்கும். அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், வாஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, மை பாஸ் வாஸ் பீயிங் வெரி ஸ்ட்ரிக்ட் லாஸ்ட் வீக், போன வாரம் என்னோடய பாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். மை பிரதர் டேஸ் பீயிங் வெரி ஃபன்னி அட் த பார்ட்டி, என்னோட பிரதர் பார்ட்டியில் ரொம்ப ஃபன்னியாக இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது இந்த இடத்துல நம்ம மை பிரதர் அப்படின்றது சிங்குலர். ஓகே, அப்போது சிங்குலர் அப்படின்ற போது நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணும், வாஸ் யூஸ் பண்ணும். இன்கேஸ் இந்த இடத்துல பிரதர் அப்படின்றது பிரதர்ஸ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், வேர் யூஸ் பண்ணும். ஓகே, டன். ஸோ இந்த ரெண்டு வாக்கியத்துலையும் அப்போ என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, see the first sentence. இந்த சென்டென்ஸை வந்து நம்ம அதை முடிச்சுட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், ஏன்னா அது வந்து நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஓகே, அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு இருக்கு. முன்னாடி பார்க்கும்போது அவர்கள் நேர்மையாக நடந்து கொண்டார்கள் அப்படின்னு, இது என்னென்னா அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை, ஏன்னா இது வந்து பாஸ்ட் சுச்சுவேஷனில் ஒருத்தரோட பிஹேவியரை வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போது அவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், தே யூஸ் பண்ணணும். ஓகே, தே. அடுத்தது தேக்கு பக்கத்தில் வாஸ் அண்ட் வேர், இது ரெண்டில் என்ன யூஸ் பண்ணணும், வேர் யூஸ் பண்ணணும். ஓகே, தே வேர். அடுத்தது இது நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற போது இந்த இடத்துல நம்ம நாட் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே தே வேர் நாட். அடுத்தது பீயிங் யூஸ் பண்ணணும். தே வேர் நாட் பீயிங், என்னவாக நடந்து கொள்ளவில்லை, நேர்மையாக. தே வேர் நாட் பீயிங் honest. ஓகே, அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லும்போது they were not being honest அப்படின்னு சொல்லலாம். அவள் கவனக்குறைவாக நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த இடத்துல அவள் அப்படின்ற போது ஷீ யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஷீக்கு பக்கத்தில் நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். ஷீ வாஸ். அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்ற போது நம்ம இந்த இடத்துல நாட் யூஸ் பண்ணணும். ஷீ வாஸ் நாட் பீயிங். அடுத்தது கவனக்குறைவாக அப்படின்னு சொல்லும்போது கேர்லெஸ். ஓகே, அப்போது ஷி வாஸ் நாட் பீயிங் கேர்லெஸ், அவள் ஒன்றும் கவனக்குறைவாலாம் நடந்துக்கல. ஷி வாஸ் நாட் பீயிங் கேர்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த சென்டென்ஸ் என்னென்னா இது ரெண்டுமே வந்து நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதெல்லாம் என்ன அப்படின்னா கொஷின். ஓகேவா? ஸோ இது எப்படின்னா, இப்போது ஒரு மீட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பாஸ் வந்து சொல்கிறாங்க, யார் மீட்டிங்கில் நேர்மையாக நடந்துக்கிட்டா, யார் மீட்டிங்கில் நேர்மையாக இருந்தா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க, கொஷின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். இந்த இடத்துல எடுத்தோடனே யார் அப்படின்ற வேர்டு வந்துருச்சு. அப்போ எடுத்தோடனே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த கொஷின் வேர்டு தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ கொஷின் கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வந்து செகண்டாக வந்துடும், இந்த வாஸ் ஆர் வேர் வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்துடும். ஆக்சிலரி வெர்பை ஃபஸ்ட்டாக போடுவோம், சப்ஜெக்ட் செகண்டாக போடுவோம். ஓகே, அப்போது எடுத்தோடனே இந்த கொஷின் வேர்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல வாஸ் அண்ட் வேர் ரெண்டில் எது வரணும், அப்போது சப்ஜெக்ட் இதில் வந்து என்ன, சப்ஜெக்ட் இதில் வந்து யாருன்னு மென்ஷன் பண்ணல, ஹூ அப்படின்ற வேர்டு வந்துருச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ ஹூக்கு பக்கத்தில் நம்ம இங்கே என்ன போடணும், ஹூ வாஸ். ஆக்சிலரி வெர்ப் வாஸ் அண்ட் வேரில் ஹூ வாஸ் அப்படின்னு சொல்லி போடணும். யாரோ ஒருத்தர் மீன் பண்ணுது, அப்போ நம்ம இடத்துல ஹூக்கு பக்கத்தில் வாஸ் யூஸ் பண்ணியாச்சு, ஹூ வாஸ். அடுத்தது
என்ன யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் வந்து இதில் இல்லை. ஓகே, அதனால் எடுத்தோடனே நம்ம ஹூ யூஸ் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம யாருன்னு தானே கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஹீ ஷீட் எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ண முடியாது. அப்போ ஹூ வாஸ், அடுத்தது பீயிங் யூஸ் பண்ணும். ஹூ வாஸ் பீயிங், அடுத்தது என்னவாக நடந்து கொள்ளவில்லை, நேர்மையாக. அப்போ இந்த இடத்துல ஹூ வாஸ் பீயிங் ஹானஸ்ட். ஹூ வாஸ் பீயிங் ஹானஸ்ட், நேர்மையாக அப்படின்றதுக்கு நம்ம ஹானஸ்ட் எழுதியாச்சு. ஹூ வாஸ் பீயிங் ஹானஸ்ட் மீட்டிங்கில் அப்படின்னு சொல்லும்போது டியூரிங், கூட்டத்தில், அதாவது மீட்டிங் நடக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது டியூரிங் மீட்டிங் அப்படின்னு சொல்லி போடணும். ஓகே, ஹூ வாஸ் பீயிங் ஹானஸ்ட் டியூரிங் மீட்டிங்கில் யார் வந்து மீட்டிங் நடக்கும்போது யார் ஹானஸ்ட்டாக நடந்துக்கிட்டா, யார் நேர்மையாக இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். ஹூ வாஸ் பீயிங் ஹானஸ்ட் டியூரிங் மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அவன் தன் வேலையில் ஏன் கவனக்குறைவாக இருந்தாள், அவள் தன் வேலையில் ஏன் கவனக்குறைவாக இருந்தாள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு. அப்போ எடுத்தோடனே நம்ம வை அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். வை, அடுத்தது வைக்கு அடுத்தது ஆக்சிலரி வெர்ப் வாஸ் அண்ட் வேர் யூஸ் பண்ணோம். இதில் அவள் அப்படின்றது சப்ஜெக்ட். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல அவள்ன்ற போது நம்ம ஷீ யூஸ் பண்ணுவோம். அப்போது ஷீ வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும், வாஸ் யூஸ் பண்ணணும். அப்போது வை வாஸ் ஷீ என்னவாக இருந்தால், கவனக்குறைவாக இருந்தால். அப்போது வை வாஸ் ஷீ கேர்லெஸ், சாரி இந்த இடத்துல வந்து நம்ம பீயிங் யூஸ் பண்ணணும். வை வாஸ் ஷீ பீயிங் கேர்லெஸ். ஓகே, வை வாஸ் ஷீ பீயிங் கேர்லெஸ் எப்போ, அவள் தன் வேலையில். ஓகே, அப்போது வித் ஹர் ஒர்க் ஓகே, வை வாஸ் ஷீ பீயிங் கேர்லெஸ் வித் ஹர் ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது அவன் ஏன் நேற்று மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது ஏன் அப்படின்னு சொல்லும்போது எடுத்தோன்னே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், வை யூஸ் பண்ணணும். அடுத்து அவன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீ யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். வை வாஸ் ஹீ நேற்று மரியாதை இல்லாமல்னா ரூடாக நடந்துக்கிறது. ஓகே, அப்போது வை வாஸ் ஹீ, ரூடுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம பீயிங் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணோம். வை வாஸ் ஹீ பீயிங் ரூடு. ஓகே, வை வாஸ் ஹீ பீயிங் ரூடு எப்போ, நேற்று. அப்போ எஸ்டர்டே. ஓகே, அப்போது வை வாஸ் ஹீ பீயிங் ரூட் எஸ்டர்டே, ஏன் நேற்று அவன் மரியாதை இல்லாமல் ரூடாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்கியத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே 3 வாக்கியம் கொடுத்துருக்கேன். இந்த 3 வாக்கியத்தில் இங்கிலீஷில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வாக்கியத்தில் முதல் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, பிடிவாதமாக அப்படின்னு, அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஸ்டப்பர்ன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஓகே, ஸ்டப்பர்ன் அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறது. சரியா, அடுத்தது நான் குழந்தையாக இருந்த போது அப்படின்ற போது வென் யூஸ் பண்ணி அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பொறாமை அப்படின்னா வந்து ஜெலஸ். ஓகே, JEALOUS ஜெலஸ். ஓகே, அடுத்து இது வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. ஸோ இதை 3மே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.